வணக்கம் மேம். வணக்கம்மா. 2025ல நம்ம நிறைய ஐபிஓஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 2026ல் முதல்ல ஒரு பெரிய ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பாரத் கோக்கிங் கோல் அவங்க ஐபிஓக்கு வர போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஐபிஓ பற்றின அவுட்லுக் என்னவா இருக்குது மேம்? ரொம்ப நாளைக்கு அப்புறமாக ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓ வழியாக வர இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி இரிடா அப்படிங்கிற கம்பெனி, ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி, ஃபினான்சிங் கம்பெனி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கியிருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த வரிசையில் முதல் ஐபிஓவாக நம்மளுடைய இந்த பாரத் கோக்கிங் கோல் அப்படிங்கிற இந்த ஐபிஓ வருது. இவங்க மெயினாக வந்து கோல் இண்டியா ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து ஒரு மோனோபோலி நிறுவனம், பப்ளிக் செக்டருக்குடைய நவரத்ன ஸ்டேட்டஸ் வாங்கின ஒரு கம்பெனி. அவங்களுடைய 100% சப்சிடரி நிறுவனம் தான் இந்த பாரத் கோக்கிங் கோல் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ அதனால் யாரெல்லாம் கோல் இண்டியாவை ஏற்கனவே வாங்கியிருக்கணும், அதுவும் ஜனவரி 1க்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். இப்போ ரீசெண்டாக இந்த 5 தேதி 6 தேதியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு வாங்கினவங்களுக்கு ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் போய் அப்ளை பண்ண முடியாது. ஜனவரி 1க்கு முன்னாடியே நீங்கள் கோல் இண்டியா ஷேர்ஸ் ஒரு ஷேர் வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல போய் டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ப்ரைஸ் பேண்டு நம்ம இது வரைக்கும் நிறைய கம்பெனிகள் பார்த்துருக்கோம். எல்லாருடைய ப்ரைஸ் பேண்டுமே மோர் தேன் 100, 200, 1000 அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இவங்க தான் 21லேருந்து 23 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் பேண்ட் வைத்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்மாலான ஒரு ஃபேர் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் பேண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இவங்க 1071 கோடிக்காக மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. ஃபுல்லுமே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதே மாதிரி இவங்களுடைய லிஸ்டிங் டேட்டு ஜனவரி 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 12,600 ரூபா வைத்துக்கொண்டால் ஒரு 600 ஷேர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து கோல் இண்டியாவுடைய ஒரு துணை நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பெரிய பேக் போனோட மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இனிமேல் தான் உங்களுக்கு நாளைக்கு தான் தொடங்குது, எப்படி மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா பெரும்பாலுமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் வந்த கம்பெனிகளை பார்க்கும்போது சில கம்பெனிகள் கொடுக்காம இருந்தாலும் கூட பிற்பாடு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. இந்த கம்பெனி ஒரு மோனோபோலி நிறுவனத்தோட துணை நிறுவனம். அதே மாதிரி இவங்களும் ஒன்றும் புதுசாக வேற ஒரு ப்ராடக்டுக்காக வரல, அதே கோக்கிங் கோலுக்காக வர்றாங்க. ஸோ மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சமீப காலமாகவே நிறைய ஐபிஓஸில் நிறுவனங்கள் வரும்போது இவங்களோட ப்ராஃபிட்டுக்கும் ஐபிஓ ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லை, மேனிப்புலேட் பண்ணி வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்ததை பார்த்தோம். ஆனால் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட்டுக்கும் ஐபிஓட அந்த விலைக்குமே இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா? ஆமாம்மா, நமக்கு வந்து ப்ராஃபிட் வருஷம் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து தான் வராங்க. கோல் இண்டியா நிறுவனத்தை எடுத்திங்கன்னா 34,000 கோடிக்கு மேலே அவங்க ப்ராஃபிட்டு காமிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் நவரத்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஸ்டேட்டஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து அசான் மார்ச் 2025 அந்த இயர் எண்டோட வச்சு பார்க்கும்போது இவங்களோட அசட் வேல்யூ 18,711 கோடி. இவங்களுடைய டோட்டல் இன்கம்னு பார்த்திங்கன்னா 14,401 கோடி டோட்டல் இன்கம் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 1,240 கோடியும், எபிடா 2,356 கோடியாகவும், நெட்வொர்த்து 6,551 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்பாக தற்போது காமிச்சிருக்கிறது 10,711 கோடி. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 1,805 கோடி வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் ப்ரமோட்டர்ஸாக இருப்பாங்க. 100% இருந்தது. தற்போது அதிலிருந்து 10% தான் இவங்க ஆஃபர் ஃபார் சேலாக கொடுக்குறாங்க. 90% வந்து போஸ்ட் ஐபிஓஸில் தான் இருக்க போகுது. அதனால் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பெரிய லெவலில் வந்து குறைந்ததாக நீங்கள் கருத வேண்டாம். இவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தாலே இந்த ஃபினான்ஸை சொல்லலாம். இவங்களுக்கு கடன், நீண்ட கால நோக்கத்தில் கடன்களும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபினான்ஷியலை பொறுத்த மட்டும் அதற்கும் இவங்க வந்து அதனால் இவங்க வந்து விலையை குறைச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பெரும்பாலுமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிகள் எல்லாமே அதிகபட்ச விலையோடு வந்து ஐபிஓக்கு வர மாட்டாங்க. இது வரைக்கும் பார்த்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது ஸோ ப்ரைஸிங் நார்மலான ப்ரைஸிங் தான் வச்சுருக்காங்கன்னே நம்ம சொல்லலாமா. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இப்போ ஐபிஓனாலே எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ரொம்ப ஆர்வமாக முதலீடு செய்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே? இவங்களுடைய பாசிட்டிவ் முதல்ல பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 58.50% வந்து இவங்க கோக்கிங் கோல் தான் உற்பத்தி பண்ணுறாங்க.
அது மட்டும் இல்லை, தரமான நிலக்கரியை வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்டகால கடன்களும் கிடையாது. கோல் இண்டியாவுடைய 100% சப்சிடரி கம்பெனி. ஸோ கோல் இண்டியாவுடைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். அயன், எலக்ட்ரிசிட்டிக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது உள்நாட்டில் தேவைக்கு. அப்போ அதுக்கு இந்த கோக்கிங் கோல் வந்து அவசியம் தேவைப்படுது. அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிலக்கரியை கழுவி சுத்தம் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, சோலாருக்கு வந்து இவங்க இடம் கொடுக்க தான் போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்லாம் வச்சுருக்கிறதுனால சோலார் மின் உற்பத்திக்கு இடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய வருவாய் கிடைக்கும். நாட் ஓன்லி ஃபார் இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரியும் நிறைய வருவாய் பெருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து பார்க்கலாம். சரி, ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரிஸ்க் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள்ட்ட இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா 34 மைனிங் வச்சுருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட்லேயும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் ரொம்ப ஓல்டாக இருக்குது. புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இது வந்து இவங்களுடைய புவியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீ விபத்து, நிலச்சரிவு, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா அங்கே பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட முக்கியம் அவங்களுடைய ஒழுங்குமுறை, மாசு கட்டுப்பாடு. அதை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய கேஸ் போட்டு அது பண்ணலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை இவங்க கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். அப்புறம் மெஜாரிட்டி சோர்ஸ் வந்து இவங்களுக்கு நிலக்கரி தான். இவங்க அடுத்து இன்னொரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ நிலக்கரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் மட்டும்தான் வருது. அப்படிங்கும்போது அங்கே இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா மொத்தமாக வந்து ரெவென்யூ பாதிக்கப்படும். அடுத்து ப்ரைவேட் நிலக்கரி உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் அவ்வளோவா கிடையாது. ஏன்னா இவங்க மோனோபோலி, கோல் இண்டியா தான் மோனோபோலி, அவங்களுடைய துணை நிறுவனம். ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஃபாரின் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆல்ஃபா மெட்டலாஜிக்கல் ரிசோர்ஸஸ்ஸு, வாரியர் மெட்டர்கோல் அப்படின்லாம் இவங்க எல்லாருமே ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் காம்படிட்டர்ஸ் தான் இருக்காங்களே தவிர நம்ம உள்நாட்டில் பெருசாக கிடையாது. இருந்தாலும் இறக்குமதி செய்யும்போது நமக்கு நிலக்கரியை நம்ம இறக்குமதி செய்கிறோம். ஸோ அதில் உள்ள சில காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இந்த ரிஸ்க் இதெல்லாம் தான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு கோல் கம்பெனியில் இருக்கக்கூடிய ரிஸ்க்காக பார்க்குறேன். இது எல்லாத்தையும் சமாளிக்கிற விதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதா, ரிஸ்க் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நம்ம கொண்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த்து தான் பார்க்கணும். ஏன்னா இதில் எப்போது அக்கேஷனலாக நடக்கிறது. இவங்களோட ஒரே பாயிண்ட்டு மோனோபோலி. ஸோ நிலக்கரி உற்பத்தியில் கோல் இண்டியாவுக்கு துணை பண்ணக்கூடிய, அதுவும் கோக்கிங் கோல் பண்ணுறாங்க, நான் கோக்கிங் கோல் பண்ணுறாங்க, வாஷ்டு கோல்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலியான ஒரு நிறுவனமாக உள்ளே வர்றாங்க. அதனால் ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது எப்போயாவது திடீர்னு ஏற்பட்டால் அந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு வருவாய் குறைமையை தவிர ஓவராலாக இந்த கம்பெனியை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நேயர்கள் இதை பற்றி கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா. இந்த நிறுவனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி இதெல்லாம் அதிகமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு அதை நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு கோல் நிறுவனத்தில் நம்ம முதலீடு செய்கிறது இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் சரியாக இருக்குமா? நிலக்கரி அப்படிங்கிறது அயன் அண்டு எலக்ட்ரிசிட்டி உற்பத்திக்கு எப்போதுமே தேவை தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சா மட்டும்தான் அது பெரிய லெவலில் இருக்கும். நார்மலாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு இந்த கோக்கிங் கோல் அதிகமாக தேவைப்படுது. ஸோ உள்நாட்டு உற்பத்தியை எல்லா எலக்ட்ரிசிட்டி உற்பத்தியும் நம்மளால் சோலார் தந்து சரி பண்ணி கொடுக்க முடியாது. அது ஒரு அங்கம். அதுவும் இப்போ தான் வந்து பிரபலமாயிட்டு வருது. கவர்மெண்ட்டு வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் மெசேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நீட்ஸை வந்து அது வந்து காம்பன்சேட் பண்ணாது. அப்போது அதனால் எலக்ட்ரிசிட்டிக்கும் அயனுக்கும் தேவைப்படும் பட்சத்தில், உள்நாட்டு உற்பத்தி தேவைப்படும் பட்சத்தில் இவங்களுடைய தேவை என்பது எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்குது. அதுவும் சிங்கிள் ஆளாக ஒரு மோனோபோலியாக இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, இவங்க தான் அதை பண்ணி கொடுக்கணுங்கும் போது இந்த ரினியூவபிள் எனர்ஜி இந்த கோல் இண்டியா வந்து ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அயன், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான துறைகளுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மார்க்கெட்டில் ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்கிற இந்த துறைகளில் இருக்கிற பங்குகளோட இது எப்படி யூனிக்காக இருக்குது, இல்லை அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியாக இதுவும் இருக்க போகுதா? மார்க்கெட்டில் லிஸ்டடான கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகர் இந்த இண்டஸ்ட்ரியில் கோல் இண்டியா, கோல்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரினர்ஸ் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருப்பாங்களே தவிர இறக்குமதி செய்யக்கூடிய நிலக்கரி, அவங்களுடைய அந்த பியூரிட்டி இதெல்லாம் தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குமே தவிர இங்கே உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த மட்டும் கோல் இண்டியாவோடு சேர்ந்து தான் இவங்களும் வேலை பார்க்க போகிறாங்க. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிறுவனத்துக்கு வந்து வெளியிலேருந்து பெருசாக காம்படிஷன் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கம்பேர் பண்ணால் கூட இவங்களுடைய அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட பெட்டராக
பெட்டராகவே இருக்குது. ஏன்னா இவங்களுடைய ப்ரொடக்ஷனும் அந்த மாதிரி போன 2022 பார்த்தீங்கன்னா 30.5 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க 2022. 2024 40.50 மில்லியன் டன்ஸ் அதிகமாக தான் இவங்களோட ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டிருக்கு, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவு ப்ரொடக்ஷனை ஒரு லிஸ்டட் கம்பெனியாக தனியாரில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த அளவு கொடுக்க முடியாது, அந்த வசதிகளும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட மற்ற இண்டஸ்ட்ரியோட, அதுவும் முக்கியமாக இந்த கோல் இண்டஸ்ட்ரியோட கம்பேரிசனே பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இரண்டாவது அவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட். கோல் இண்டியா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது 400 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு அன்கம்பேரபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? ஐபிஓவில் நிதி திரட்டுறது மூலமாக என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க? ஐபிஓவில் வந்து ஒரு 10% ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க மைனிங் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். ஏன்னா மைனிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, அதை கொஞ்சம் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வர்றாங்க. மற்றபடி இந்த பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்களை சமாளிக்கிறதுக்காகவும் சில புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்காகவும் தான் வர்றாங்க. மற்றபடி இவங்க 1071 கோடிக்காக தான் வராங்க. இப்போ ஒரு 5000 கோடி 10,000 கோடி நம்ம நிறைய சொல்லலாம். வெறும் ஒரு 1000 எவ்வளோ கோடி 71 கோடிக்கு தான் வர்றாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சமாளிப்பதுக்கு தான் வர்றாங்க. மற்றபடி பெரிய லெவலில் ஒன்றும் இந்த பணத்தை வச்சு எக்ஸ்பேன்ஷன் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன லாட் சைஸில் இவங்க இஷ்யூக்கு வர போகிறாங்க, எவ்வளோ பணம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைலருக்கு 12,600 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs வரைக்கும் நீங்கள் ஒரு பேன் கார்டுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் பண்ணலாம். மினிமம் வந்து 600 ஷேர் அப்படின்னு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாகத்தான் இருக்குது. இன்னுமே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் அது ஓப்பனே ஆகலை. இப்போயே 48.7% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 30% இருந்தாலே அந்த கம்பெனிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட 50%. ஸோ இனிமேல் நாளை மறுதினம்லாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிமாண்ட் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி வேறு தனியாக இருக்குது, எம்ப்ளாயீஸ் கேட்டகரின்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க, ஸோ ரீட்டைலர் கேட்டகரின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கவுங்க எவ்வளோ முடியுமோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சவங்களுக்கு லக்கு தான், கிடைக்காதவங்க இன்னும் கவலைப்பட வேண்டாம். லிஸ்டிங் டேட் ஜனவரி 16 வருது உத்தேசமாக சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தினம் பெரும்பாலும் இது 23 ரூபா அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு 40 ரூபா ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஓப்பனே ஆகும். ஏன்னா டிமாண்டை வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் வந்த பிறகு இன்னும் தெளிவான முடிவுகள் நமக்கு தெரிஞ்சிடும். டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா பெரும்பாலும் 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். லாங் டேர்மில் பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து அதிகபட்சமாக ஒரு 40 ரூபா தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ லாங் டேர்மில் தான் இந்த ஷேர்ஸ் எல்லாமே. ஏன்னா அடுத்து வந்து மார்ச் 2026 இவங்க முதல் ரிசல்ட்டை கொடுப்பாங்க. ஒருவேளை முதல் ரிசல்ட்டை இவங்க ப்ராஃபிட்டபுளாக ஏன்னா வருஷம் அவங்க ப்ராஃபிட் தான் காமிச்சிருக்கிறாங்க. நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கே மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ 2026 இயர் எண்டு ரிசல்ட் கொடுக்கும்போதும் இவங்க ஒருவேளை ப்ராஃபிட்டபுளாக கொடுத்தாங்கன்னா அடுத்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிவிடெண்ட்டு. கோல் இண்டியா வந்து டிவிடெண்ட்டு 6.24% கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய துணை நிறுவனம் இவங்களும் வந்து டிவிடெண்ட் வந்து அடுத்தடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்டட் கம்பெனியாக வந்த பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் நான் முன்பே சொன்னேன் இல்லையா, கோல் இண்டியாவுக்கு நவரத்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துறாங்க. மகா நவரத்னா, மினி நவரத்னா. கோல் இண்டியா வந்து மகா நவரத்னா கம்பெனி. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரும் ஒரு 1 இயரில். இவங்க மேபி மினி நவரத்னான்னு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்குள்ளே இவங்க வந்தாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இன்னும் ஏறும். இதெல்லாம் நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த இரிடா அப்படிங்கிற அந்த கம்பெனியை வச்சு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்லாம் இவங்களுக்கு வரும்போது இந்த ஷேருடைய விலை வந்து நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதாக அமையலாம். ஸோ பாரத் கோக்கிங் கோல் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல் இண்டியா ஒரு பேக் போன் வைத்து கொண்டு வருது. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, லார்ஜஸ்ட் ஒரு கோக்கிங் கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவிலேயே. இந்த மாதிரி நிறைய வசதிகளை வைத்து கொண்டு வராங்க, ஃபேர் ப்ரைஸில் வராங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து ஒரு பார்க்குறதுக்கு முதல்ல வருது 2026 வரக்கூடிய முதல் கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக மக்கள் இதுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேம்மா. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் யாரோட பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டருடைய பங்களிப்பு ஏற்கனவே 90% கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிறது ஒரு 10% தான் வெளில வருது. ஸோ இதில் வந்து எஃப்ஐஎஸோட பங்களிப்பு ஜென்ரலாக கம்மியாக தான் இருக்கும். நாம் இப்போ ஜாஸ்தி எஃப்ஐஎஸ் நம்பி இருக்கிறதில்ல, அது வேறு விஷயம். எஃப்ஐஎஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு யார் அதிகமாக பண்ணியிருப்பாங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு. இங்கே வந்து அவங்கள QIBன்னு சொல்லுவாங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸு. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவு இருக்கும், அவங்க இதை வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்லுவோம். அவங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரீட்டைலர் கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்பாங்க. நான் இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா கோல் இண்டியாவோட வச்சு சொல்கிறேன். கோல் இண்டியா வச்சு பார்க்கும்போது கோல் இண்டியாவில் அதிகமான அளவுக்கு ப்ரமோட்டர்ஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அடுத்து ரீட்டைலர். எஃப்ஐஎஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு QIBs நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரீட்டைலர், ஏன்னா ஃபேர் ப்ரைஸு, அதுவும் முக்கியமாக இந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரி எல்லாமே அப்ளை பண்ணாலே ரீட்டைலர் இந்த 10% எப்படி ஒரு 5% எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ரீட்டைலருக்கு எடுத்துக்குவாங்க. அடுத்ததாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஷேர்ஸை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் சரியாக தான் செயல்பட்டு இருக்கா, அதை ஹோல்ட் பண்ணுறது சரிதானா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? ஐபிஓ வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஃபினான்ஸ் எப்படி இருக்குது, அதில் உள்ள ரிஸ்க்கு, ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் நீங்கள் பார்த்து, அது மட்டும் இல்லை இங்கே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்லாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக 3rd டே கூட அப்ளை பண்ணலாம். எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, QIBs எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இப்படி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு NSE இந்தியா வெப்சைட்டில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3rd டே ஒரு மார்னிங் பார்த்துட்டு செகண்ட் டே வரைக்குமே டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் 3rd டே தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோடு சேர்த்து GMP கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் பாருங்கள். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 30%க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கி ப்ரைஸ் தான், ஏன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் நீங்கள் கிடைக்கிற மாதிரி. இன்கேஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம அப்ளை பண்ணுறோம், நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இன்னொன்று, நான் ஐபிஓக்கு அப்ளை பண்ணவே இல்லை, டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், செகண்டரி மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கிறேன். இப்படி ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அவங்க லிஸ்டிங் டே அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் வந்து வாங்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஓவில் அப்ளை பண்ணவங்க அன்னைக்கு அதே மாதிரி லிஸ்டிங் டே அன்னைக்கு கொடுக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, அவங்க ஹோல்டிங்கும் பண்ணலாம். இல்லை புதுசாக போய் கிடைக்காத மக்கள் லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்கவும் செய்யலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமாகத்தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸே ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியில். அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும். இதில் பெரும்பாலும் அந்த பிரச்சனை வராது, பாரத் கோக்கிங் கோலில் வராது. ஏன்னா ப்ரமோட்டர் 90% வச்சுருக்காரு, 10% தான். ஆனால் மற்ற கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் தான் கையில் உள்ள ஷேரை லாக்இன் பீரியட் முடிஞ்ச பிறகு விற்கலாம், அது வரைக்கும் அவங்க விற்கக்கூடாது. ஸோ அதனால் லாக்இன் பீரியட் எப்படி இருக்குது, லாக்இன் பீரியட் முடிஞ்சோன்னா அந்த ஷேர் விலையெல்லாம் என்ன பெரும்பாலும் அது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த லாக்இன் பீரியடை. ஸோ அந்த லாக்இன் பீரியட் எப்படி இருக்குது என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த லாக்இன் பீரியட் வரைக்கும் தான் சில கம்பெனிகள் ஏறும், அதுக்கப்புறமா லாக்இன் பீரியட் முடிஞ்சோன்னா டிராஸ்டிக்காக இறங்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்மளோட ET தமிழ் அதே மாதிரி மேகசின்ஸு வெப்சைட்ஸ்லாம் அவைலபிள், அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்குறவங்க லாக்இன் பீரியட் நெருங்குதுன்னா ஓரளவு ப்ராஃபிட்டாக இருந்தால் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னு பட்சத்தில் அதுக்கப்புறமாக அவங்களுடைய ஃபினான்ஸு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துட்டு வராங்க, மறுபடியும் FIA DAS யாராவது வாங்குறாங்களா இல்லை வெளில போகிறாங்களா, புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்களா, ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுக்கு பணம் தரத்து தான் வந்தாங்க, வந்த பிறகு என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நியூஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமாகவும் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி போகுது, குவார்ட்டர்லி வந்து ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்களா, இன்கேஸ் ப்ராஃபிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணலாம். இல்லை அவங்க லாஸ் காமிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்கியிருந்தாலும் சரி, IPO போது வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அடுத்த கம்பெனிக்கு மாறுறது தான் நல்லது. ஒரு IPOவில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை வருஷக்கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வருஷக்கணக்கில் வச்சுக்கணும். இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இதை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரலாக IPOங்கிறதே லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இந்த ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் புக் பண்ணிட்டு அடுத்த ஐபிஓன்னு மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் லாங் டேர்மில் வச்சுக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாகுது. ஸோ என்னுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள்,
லாபம் கிடைக்குதுன்னா லாபத்தை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ 600 ஷேர் உங்களுக்கு கிடைக்கிது கோக்கிங் கோலில், நீங்கள் 23 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது ஓப்பனிங்காக 50 ரூபா வருது, கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் உங்களுக்கு லாபம்? இப்போ பாதி ஷேரை கொடுத்துருங்க, பாதியை மட்டும் நிறுத்திக்கலாம். ஏன்னா சில சமயம் திருப்பி ரிவர்ஸ் வரும், சில சமயம் மேற்கொண்டு ஏறும். எனிவே நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். ஏன்னா அடுத்த 6 மாதத்துல தான் இவங்க நிறைய ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. குட் திங்காக வேலை செய்கிறாங்கன்னா நமக்கு நல்ல லாபம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் திங்ஸ் தான் பண்ணுறாங்க, ரிவர்ஸில் போயிடுது. ஐயோ வந்த லாபமும் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாபத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக இருந்தால் மட்டும் ஐபிஓக்கு அப்ளை பண்ணுங்கள். போன வருஷம் நம்ம பதிவிலே பார்த்தோம், 103 கம்பெனி வந்தது, பாதிக்கு பாதி தான் லாபம். இருக்கிற 103 கம்பெனி நம்ம அப்ளை பண்ண முடியாது. அந்த 50லையும் லாபகரமாக போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கூட எடுக்க முடியாது. ஸோ நம்ம நேயர்கள் தான் நல்ல கம்பெனிகளாக தேர்ந்தெடுக்கணும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, முன்னாடி பாஸ்ட்டும் பார்க்கணும், இனி அடுத்து ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, வரக்கூடிய தரவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டோமானால் ஐபிஓ அப்படிங்கிறது எப்போயுமே லாபகரமாக இருக்கும். அதுலேயும் முதல் வருஷமாக இந்த வருஷம் பப்ளிசிட்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி ஒரு ஐபிஓ தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஐ ஹோப் இந்த ஐபிஓஸ் ஓரளவு மக்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.